Next, I would like to welcome M. Rashida of grade 4 to recite Surah Adiyat. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Suratul Adiyat. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Wal 'adiyati dhabha. Fal muriyati qadha. Fal mughirati subha. فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم بهم يومئذ لخبير صدق الله العظيم. MashaAllah, it was phenomenal recitation. May your recitation resonate with Allah's grace. எண்ணில் அடங்கா வார்த்தைகளை கொண்டு எண்ணில் நிறைந்த தமிழால் முத்தமிழ் சொல்லெடுத்து தித்திக்கும் தேன் தமிழில் எத்திக்கும் புகழ் பரப்பும் தாய்மொழியில் நல்லொழுக்கத்தை பற்றி பேச வருகிறார்கள் 5ஆம் மற்றும் 6ஆம் வகுப்பு மாணவர்களாகிய ஏ அப்துல் முனாப், எஸ் ஏ முஹம்மது சுல்தான் மற்றும் ஏ உமர். அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஒழுக்கம் மற்றும் பெரியோரை மதித்தல். ஏறி வந்தேன் படிக்கட்டு எடுத்துரைப்பேன் தமிழ் மொட்டு. என் தாய்மொழியாம் தமிழ் மொழியில் எனது உரையை தொடங்கிறேன். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிர் உமப்படும் என்பது வள்ளுவர் வாக்கு. ஒழுக்கம் உயர்வையும் சிறப்பையும் தருவதால் அது உயிரை காட்டிலும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். நல்ல நடத்தையும் நேரிய வாழ்க்கையும் அறம் தழுவிய செயல்களுமே ஒழுக்கமாகும் என்று சான்றோர்கள் கூறுகின்றனர். ஒழுக்கமே மக்களுக்கும் விலங்குகளுக்கும் உள்ள வேறுபாடு. ஒழுங்கு ஊரை ஆளும் என்பது பழமொழி. இல்லற வாழ்விற்கும் துறவு நெறிக்கும் மிகவும் வேண்டுபடுவது ஒழுக்கமே என்றால் செந்தென்றல் திருவிழா. ஒருவனுக்கு எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் நேர்மையில் இருந்து தவறாமல் இருப்பது ஒழுக்கமாகும். ஒழுக்கத்தை கடைபிடிப்பதே சிறந்த அறம். இது போன்ற அறச்செயல்களை எடுத்துரைப்பது பெரியோரின் பழக்கமாகும். பாட்டி கூறிய கதைகளில் உருவானதே என் குழந்தை உலகம். தாத்தா தோள்தானே என் தங்கரதம், தாய்மொழிதானே என் தலையணை, தந்தை அன்புதானே என் அகிலம். நீங்கள் இல்லையேல் இவ்வுலகில்லை, நீங்கள் இல்லையேல் என் பாலும் இல்லை. இவர்களின் அன்பை அளக்க இல்லை அளவுகோல். என்னிடம் இவர்கள் மட்டுமின்றி எனக்கு இன்னொரு உலகம் உள்ளது என்றால் அது என் ஆசிரியர் பெருமக்களே. இந்த அன்பு மிக்க உறவுகளால் நான் என் வாழ்வில் நான் புதுமை படைக்கப் போகிறேன். நம் வாழ்வில் நாம் முன்னேற நாம் பெரியோரின் அன்பையும் ஆலோசனையும் பெற வேண்டும். நம் வாழ்க்கையின் ஒரு பகுதி நம் சான்றோர்கள் ஆவார். இப்பெரியோரை பாதுகாப்பது நம் கடமையாகும். பெரியோரை மதிக்க வேண்டும், பெரியோர் சொல் கேட்க வேண்டும். இவர்கள் புகழ் பாறையெங்கும் பரவ வேண்டும். நம்மை பெற்றதால் அவர்கள் பரவசம் அடைய வேண்டும் என்று கூறி இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். ஜஸாக்கல்லாஹு கைரன் கஸீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உடலும் உள்ளமும் நலமாக இருக்க நாடி வந்தேன் எடுத்துரைக்க. நான் இப்பொழுது தூய்மை என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்-துஹூர் ஷர்துல் ஈமான். தூய்மை ஈமானின் பாதியாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே நாம் நம்மையும் நம்மை சுற்றி உள்ள பகுதிகளையும் சுத்தமாக வைத்திருப்பது இஸ்லாம் வரவேற்கிறது.
சரியாக தான் உள்ளது. மனிதன் தன் அவசியத்துக்கேற்ப நேரத்தை கூடுதலாகவும் குறைவாகவும் கடிகாரத்தில் மாற்றிக் கொள்கிறான். பணத்தை விட நேரம் விலை மதிப்பற்றது. பணத்தை பயன்படுத்திய பிறகு மீண்டும் சம்பாதித்துக் கொள்கிறான். ஆனால் கடந்த காலம் திரும்பாது. கடல் அலைவும் காலமும் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. ஆனால் உண்மையில் சரியான நேரத்துக்காக நாம் தான் காத்திருக்க வேண்டும். அதுபோல மாணவராகிய நாமும் பள்ளி பருவத்தை வீணடிக்காமல் பயனுள்ள வகையில் செலவிட வேண்டும். மனித சேமிப்பு போல காலத்தை சேமிக்க முடியாது. நேற்று இன்று நாளை இந்த மூன்றையும் காலம் கடந்து செல்லும். நேரத்தை வீணாக்குவது சேமிப்பில் மனிதனோடு ஒப்பாகிறது. அது மட்டுமல்லாமல் ஒழுக்கம், பெரியோரை மதித்தல், தூய்மை நேரத்தை வீணாக்காது. அனைத்து நற்பண்புகளும் மாணவராகிய நாம் கடைபிடித்தால் மனிதநேயம் தானாகவே உருவாகும். மனிதநேயம் என்பது இரக்கத்தை கொண்டது. இரக்கத்தின் இனிய பெயர் அன்னை அரசா. அன்னை ஆற்றிய அர்ப்பணிப்பே மனிதநேயம். யாரென்று அறியாத ஒருவர் அழும்போது காரணமே இல்லாமல் தன் கண்கள் கசிமாயின் அதுதான் மனிதநேயம். தன் கண் முன்னால் காணும் ஒவ்வொருவரையும் ஏசிக்க இயலவில்லை என்றால் கண்ணுக்கு தென்பாடாத இரண்டும் நாம் எவ்வாறு அன்பு செலுத்த இயலும்? நம்மை மனிதன் என்று கூற மனிதநேயம் அவசியம். பேரன்போடு பேரண்டத்தை கட்டிவிடலாம். ஆனால் கருணையோடு மனிதரை கட்டி போட காலம் ஒன்று தேவையில்லை. என்னாலும் எதிர்பாராத செய்த உதவிக்கு ஊதியம் உள்ளம் குளிர்ந்தோரில் ஆசிரியர் போதுமல்லவா? சிந்திங்கள் சான்றோர்களே, ஆண்மையோடு மனிதநேயம் இருந்தால் இங்கு பெண்மை காக்கப்படும். அக்கு பிறப்பிலிருந்து பெண்ணோடு வந்ததால் அன்னை என பெயர் சுற்றினோம். சுரண்டோடு உலகுக்கு சூழ்ச்சி புரியல் மனிதன் மாண்பிற்கு அழகில்லை. சால சிறந்தலாகவும் ஆழ பிறந்தலாகவும் ஆக ஏகப்பட்ட போட்டிகள் இவ்வுலகில். ஆனால் வாழ பிறந்தவர்கள் நாம் மனிதராக வாழ்வதற்கு தான் இங்கு போட்டியில்லை. நாம் அனைவரும் மனிதத்தின் ஒற்றுமையாக வாழும் என்று கூறி என் உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். சுப்ஹானல்லாஹ், கருத்து நிறைந்த பேச்சுகளால் நம்மை வியப்பில் ஆழ்த்தினார்கள். In the world of temptations, there are options abound. Escape unfolds with lessons renowned. Where junk food beckons with its sugary charm, while healthy choices await with healing and calm. Let's welcome our grade of first and second period to act as kid on healthy versus unhealthy food. Here's a small skit presented by my friends. I'm hungry, Mama is not at home. Let's watch in the kitchen. There are burgers, candies and ice creams. Oh, there are also bread, milk, fish and fruits. Mama says not to eat burger and pizza, but I love them. What do I eat? I am the queen of healthy food. Eat something good for health. Eat healthy food. What healthy foods? These are healthy foods. Eat me. I am an orange. I am juicy and peppery. I am rich in vitamins. I am full of fiber. I prevent to cancer. Anyone loves to eat me. Oh, stop that boring food. Let's try junk food. I am the king of junk food. These are junk food. Eat me. I am a tasty burger. I am not an Indian food. I have high calories and sugar. That is the right. People like me very much. Eat me. Get lot of energy from me. I'm a bread. It's the best bread special. I'm rich in complex carbohydrates. I'm not very low in fat. Put butter on me and enjoy me. Pizza is tasty. Pizza, fun to eat. Tasty, so yummy. Crunchy crunch in my tummy. I am a pizza. I am round in shape. I am flat bread with veggies, sauce and cheese.
introduce the risk of heart disease. I am good for brain, healthy eyesight. Eat me, I am chilled ice cream. I am cool, sweet and yummy. I am made of milk, cream and some fruits. I come in different flavors. Eating me often give you cold, fever and sore throat. Oh, I'm confused. What do I eat? What is the leader? Stay healthy, eat healthy. I help you to keep away from diseases. People who harm me can do hard work. I am very tasty. I am contained. I am out of protein. I am getting more popular. I am cheaper. I am available everywhere. I help you to gain weight. Don't eat junk food. Don't eat junk food. Eat us. Eat us. Okay, I will give them a challenge and see who will win. We are the best. No, we are the best. We are the best. No, we are the best. We are the best. No, we are the best. Oh, I am feeling tired. Oh no. So now I know junk food makes me weak. Healthy foods makes me strong. So from now on, I will eat only healthy foods. Mama will also be happy. Eating healthy food in right proportion will make you strong and healthy. A healthy outside starts to have healthy inside. Eat healthy, stay healthy. Jazakallahu khairan kaseera. MashaAllah, it was really a wonderful act with good lessons. As since from the depths of heart strand, may the voices inspire hearts to fill with the love of the Prophet, tranquil and still. Let's welcome our boys, Ye Muhammad Rafan of grade 7, Ye Abdul Rahim, Ye Shakir Muhammad, Ye Muhammad Rilwan, Ye Abdul Salam of grade 6 to fill the words of the Naat, Ya Man Sallaita, like pearls in bloom. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Ya man sallayta bi kulli al-anbiya, ya man fi qalbika rahmatul linnas, ya man allafta quluban bil Islam, ya habibi ya shafi'i ya Rasul Allah bi ummi wa abi.
محمد